வணக்கம் நண்பர்களே. கௌதம் ஃபினான்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையுமே வரவேற்கிறேன். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன? அது ரொம்ப ரிஸ்கா? அதுல நம்ம பணம் சம்பாதிக்க முடியுமா? இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்க மனசுல இருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோல ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன? ஷேர் அப்படின்னா என்ன? லாபம், நஷ்டம் எப்படி வரும்? பிகினர்ஸ் என்னென்ன கவனிக்கணும்? எல்லாத்தையுமே சிம்பிளா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, கம்பெனியில் நாம் ஒரு சின்ன ஓனர் ஆகிற இடம் தான் இந்த ஷேர் மார்க்கெட். ஒரு கம்பெனி வளரணும்னா நிறைய ஃபேக்டர்ஸ் தேவைப்படும். ஃபேக்ட்ரி, மெஷினரிஸு, நியூ பிஸ்னஸ் இதெல்லாமே நிறைய தேவைப்படும். அதுக்கான பணமும் அதிகமாக தேவைப்படும். அப்போ கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட கம்பெனியை சின்ன சின்ன ஷேர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அதாவது சின்ன சின்ன துண்டுகளா பிரித்து அந்த ஒவ்வொரு துண்டுக்கும் ஒரு விலையை நிர்ணயிப்பாங்க. அந்த ஒரு இதோட பேர் தான் ஒரு ஷேர்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சின்ன துண்டோட பேர் தான் ஒரு ஷேர். அந்த ஷேர் நம்ம வாங்குறதுனால நம்மளும் அந்த கம்பெனியில ஒரு சின்ன ஓனர் ஆகலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு பிரியாணி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கடையோட ஓனருக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது தன்னோட பிரியாணி கடையை டெவலப் பண்றதுக்கு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கடையை 10,000 பார்ட்டா பிரிக்கிறாரு. அதாவது ஒரு பார்ட்டோட விலை 100 ரூபாய் அப்படின்னு பிரிக்கிறாரு. ஏன்னா 10 லட்ச ரூபா அவருக்கு தேவைப்படுது. நீங்க 100 பார்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட. அதாவது 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க. அதாவது ஏற்கனவே ஒரு ஷேரோட பிரைஸ் 100 ரூபாய். அதனால நீங்க 100 ஷேர்ஸ் வாங்குறீங்க, 10,000 ரூபாய் ஆகுது. இப்ப நீங்களும் அந்த கடையோட ஒரு பார்ட்னர். அதாவது அந்த பிரியாணி கடை நல்லா ஓடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிரியாணி கடை நல்லா ஓடுது, நீங்க 100 ரூபாய் போட்டுறீங்க அப்படின்னா உங்க ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். லாபத்துல உங்களுக்கு ஒரு பங்கும் கிடைக்கும். ஒருவேளை அந்த பிரியாணி கடை சரியா ஓடல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஷேர் பிரைஸும் குறையும். நீங்க கொடுத்த 100 ரூபாய் கொடுத்தது 95 ரூபாய், 96 ரூபாய், 94 ரூபாய் மாறலாம், ஏன் 90 ரூபாய் கூட மாறலாம். இதே லாஜிக் தான் பெரிய கம்பெனிஸ்க்குமே. ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது? இந்தியால 2 முக்கியமான மார்க்கெட் இருக்கு. ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. என்எஸ்சிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த இடத்துல தான் கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாமே பை பண்றதோ செல் பண்றதோ நடக்குது. நம்ம டைரக்டா என்எஸ்சிலையோ பிஎஸ்சிலையோ போயிட்டு ஷேர்ஸை வாங்க முடியாது. அதுக்கு ஒரு மிடில் மேன் தேவை. அவங்க தான் புரோக்கர் அல்லது மிடில் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரோக்கர் மூலமா தான் மட்டும்தான் நாம ஷேர்ஸை பை பண்றதோ செல் பண்றதோ பண்ண முடியும். இதுக்காக இவங்க நம்ம கிட்ட ஒரு சின்னதா ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க. நம்ம பை பண்ணாலும் சரி செல் பண்ணாலும் சரி, அதுக்காக ஒரு சின்ன சார்ஜஸ் இவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது வரும். அதாவது புரோக்கரேஜ் ஃபீஸா நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம இவங்களுக்கு கொடுக்குறோம். ஷேர் பிரைஸ் எப்படி மாறுது? ஷேர் பிரைஸ் சும்மா ரேண்டமாலாம் மாறாது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. கம்பெனியோட லாபம் நஷ்டத்தை பொறுத்து ஷேர் பிரைஸ் மாறும். அடுத்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட். அவங்களோட ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணும்போது, அதாவது எவ்ரி இயர் இல்லை எவ்ரி குவார்டரோட ரிசல்ட்ஸ்ல அவங்களுக்கு லாபமோ நஷ்டமோ வந்தா அதை பொறுத்தும் ஷேர் பிரைஸ் மாறும். நியூஸஸ், கம்பெனியை பத்தின நியூஸஸ் ஏதாவது வந்தது, பொய்யான செய்திகளோ ஏதாவது ஒரு நியூஸஸ் வருது அப்படின்னாலும் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் மாறும். எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்லயும் மாறும். மக்களோட பயம், ஆசை, அதனால அதிகமா போய் திடீர்னு போய் ஒரு ஷேர்ல விழுறது, அந்த மாதிரி சூழ்நிலைகளும் மாறும். கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா ஷேர் பிரைஸ் மேல போகும். கம்பெனிக்கு ப்ராப்ளம் வந்தா ஷேர் பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா கீழே வரும். டிமாண்ட் அதிகமாகும் போது பிரைஸ் அதிகமாகும். அதாவது நான் முன்னே சொன்னீங்களா, திடீர்னு ஒரு கம்பெனி மேல எல்லாரும் ஒரு ஆர்வமா திடீர்னு போய் அந்த கம்பெனில எல்லாரும் போய் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப ஷேர் பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா ஏறும். இல்ல கம்பெனியை பத்தின ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடுச்சு, ஏதோ ஒருத்தர்னால ஒரு பல்கா கொஞ்சம் பேர் யாராவது ஒருத்தர் விற்கிறாங்க அப்படின்னாலும் டிஃபால்ட்டா அந்த கம்பெனியோட பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா குறையும். இதுதான் பேனிக் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்ல லாபம் எப்படி கிடைக்கும்? ஷேர் மார்க்கெட்ல 2 விதமா லாபம் கிடைக்கும் நமக்கு.
ஒன்று வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு லாபம் கிடைக்கும். அதாவது எப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு பிரியாணி கடையோட ஷேர் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அதை 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அந்த 100 ரூபாய் ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு 110 ரூபாயோ இல்லை 105 ரூபாயோ இல்லை 115 ரூபாயோ ஆகியிருந்தா நம்ம வந்து அது நமக்கு வந்து லாபம். அந்த 15 ரூபாய் தான் நம்மளோட லாபம். ஏன் இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அந்த பிரியாணி கடையோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது பிரியாணி கடை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் மார்க்கெட்டில். ஸோ அதனோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும், நிறைய கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அந்த பிரியாணி கடையோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால நமக்கு அதில் லாபம் கிடைக்குது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட்னாலையும் நமக்கு லாபம் கிடைக்கும். டிவிடெண்ட்னால எப்படி லாபம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி, அதாவது அந்த பிரியாணி கடையில் சேல்ஸ் அதிகமாகுது, அதனால லாபம் அதிகமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த ஓனர் வந்து அதனோட ஷேர் ஹோல்டர்ஸ்கோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவர் வந்து டிவிடெண்டாக கொடுத்துருவாரு. அந்த வருஷம் வந்த அவங்க கம்பெனி பெற்ற லாபத்தில் எல்லாருக்குமே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பிரித்து கொடுப்பாரு. அதை தான் நம்ம டிவிடெண்ட்னு சொல்லுவோம். எல்லா கம்பெனியுமே டிவிடெண்ட் கொடுக்காது, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான், ஷேர் மார்க்கெட் அப்படின்னா சூதாட்டமா? சிம்பிளா சொன்னா இல்லை அப்படின்றது தான். சரியா செஞ்சா அது ஒருபோதும் சூதாட்டம் கிடையாது. இப்ப டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கலாம். சூதாட்டம், அதாவது கேம்பிளிங் அப்படின்னா அதிர்ஷ்டம் தான் அங்க ரொம்ப முக்கியம். என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. தோத்தா ஏன் தோத்தோன்னு காரணம் இருக்காது. ஒரு நிமிஷத்துலயே எல்லாமே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், கேசினோ, லாட்ரி, கார்ட் கேம்ஸ். ஷேர் மார்க்கெட்னா கம்பெனி பிஸ்னஸை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்றது. அதாவது கம்பெனி பிஸ்னஸை ஸ்டடி பண்றோம். லாபம் நஷ்டம் எதுக்கு வருதுன்னு காரணம் இருக்குது. நேரம் போக போக வேல்யூம் க்ரோ ஆகும். பொறுமையா இருந்தா பணம் வளரவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நாம முன்னாடியே ஒரு பிரியாணி கடையை பத்தி பார்த்தோம். அது சூதாட்டமா? இல்லைல்ல. அதே மாதிரிதான் ஒரு நல்ல கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதும் ஒரு சூதாட்டம் கிடையாது. ஆனா இங்க நீங்க எல்லாருமே நல்லா கவனிக்கணும். நாலேஜ் இல்லாம டிப்ஸ் கேட்டுட்டு போயிட்டு ஒரே நல்ல பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா அப்ப அது கண்டிப்பா சூதாட்டம் மாதிரி ஆயிடும். அதனால ஸ்டடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா அது ஷேர் மார்க்கெட், கெஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா அது கேம்பிளிங். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது சூதாட்டம் இல்லை. அதை சூதாட்டம் மாதிரி யூஸ் பண்ணா மட்டும்தான் அது சூதாட்டம். பிகினர்ஸ் பண்ற பொதுவான மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிப்ஸ் கேட்டு ஷேர் வாங்குறது. அதாவது ஏற்கனவே ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க, அவங்க கிட்ட ஒரு டிப்ஸ் கேட்டு நீங்க என்னென்ன வாங்கியிருக்கீங்க, நானும் அதையே வாங்குறேன் அப்படின்னு டிப்ஸ் கேட்டு ஷேர் வாங்குறது. இன்னொன்னு என்னன்னா, சீக்கிரமா பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது. அதனால தேவையில்லாம இன்னொருத்தர் வாங்கிட்டாங்க அதனால லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கின ஷேர்ஸ் எல்லாமே நம்ம வாங்குவோம். அதுவும் ஒரு மிகப்பெரிய தப்பு. கொஞ்சமா லாஸ் வந்ததுமே பேனிக் ஆகி செல் பண்றது, அதுவுமே மிகப்பெரிய தப்பு. எல்லா சேவிங்ஸையும் இன்வெஸ்ட் பண்றது. இப்ப நான் பார்த்துட்டேன், எனக்கு ஒரு நல்ல ஷேர் தெரிஞ்சிருச்சு கண்ணுக்கு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லதை கேட்டு ஒரே ஷேர்ல எல்லா சேவிங்ஸையும் இன்வெஸ்ட் பண்றது. இன்னொன்னு, லேர்னிங் இல்லாம இன்வெஸ்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் பேசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா லேர்ன் பண்ணி அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க சேவிங்ஸும் சேஃபா இருக்கும். ஒரு பிகினஸா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள எப்படி வர்றது? ஃபர்ஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. டிமேட் அக்கௌண்ட் இருந்தாதான் நம்ம ஷேர்ஸை பை பண்றது செல் பண்றதெல்லாம் பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட் மூலமா தான் நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ரெண்டாவது, பேசிக்ஸை கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லா பேசிக்ஸையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டோட வரணும். நல்ல கம்பெனியை புரிஞ்சுக்கணும், அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதனாலதான் நீங்க பேசிக்கை பார்த்தீங்கன்னாலே அது எப்படின்றது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். சின்ன அமௌண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்த உடனே பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றது, என்கிட்ட இவ்வளவு சேவிங்ஸ் இருக்கு நான் எடுத்த உடனே இதுல போடுறேன் அப்படின்றலாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. லாங் டேர்மா திங்க் பண்ணுங்க. ஷார்ட் டேர்மா திங்க் பண்றது, இப்ப எனக்கு இது வந்தா லாபம் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ரேஸ் கிடையாது, மாரத்தான் மாதிரி. பொறுமையா தான் ஓடணும். அப்பதான் நம்ம சேஃபா போய் சேர முடியும். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா ஒரே நாள்ல பணம் கிடைக்கிற இடம் இல்ல, மெதுவா வெல்த்தை பில்ட் பண்ற இடம். நாலேஜ், பேஷன், டைம், இதுதாங்க சக்சஸ்க்கான ஃபார்முலா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கௌதம் ஃபினான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்பியும் உங்களை சந்திக்கிறேன்.